வணக்கம். 5 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் காயத்ரி. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். காந்தி நினைவு நாளை ஒட்டி அவரது உருவப்படத்திற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மரியாதை. தீண்டாமை ஒழிப்பு உறுதிமொழி ஏற்பு. இந்திய அரசியலமைப்பின்பால் இடைவிடாத உளமார்ந்த பற்றுள்ள இந்திய குடிமகன் ஆகிய நான் நமது அரசியலமைப்பின்படி தீண்டாமை ஒழிக்கப்பட்டு விட்டது என்பதை அறிவேன். திராவிட சித்தாந்தத்தை பின்பற்றுபவர்களால் காந்தி கடுமையாக எதிர்க்கப்பட்டு கேலி செய்யப்பட்டதாக ஆளுநர் ரவி குற்றச்சாட்டு. காந்தி நினைவு நாளை ஒட்டி கிண்டி காந்தி மண்டபத்தில் மரியாதை செலுத்த வைத்த கோரிக்கையை முதல்வர் நிராகரித்து விட்டதாகவும் புகார். காந்தியை வைத்து அரசியலாக்குவதை விட்டு மக்களிடையே நல்லிணக்கத்தை வளர்க்க கவனம் செலுத்துங்கள். ஆளுநர் ரவிக்கு அமைச்சர் சாமிநாதன் அறிவுரை. 2024 நாடாளுமன்ற தேர்தலின் போது காந்தி திரைப்படத்திற்கு பிறகே காந்தியை பற்றி உலகிற்கு தெரிந்தது என பிரதமர் மோடி சிறுமைப்படுத்திய போது எங்கே போனீர்கள்? தமிழக ஆளுநருக்கு அமைச்சர் சாமிநாதன் கேள்வி. புதுக்கோட்டை அருகே லாரி ஏற்றி கொல்லப்பட்ட ஜகபர் அலியின் உடலை நாளை தோண்டி எடுத்து எக்ஸ்ரே எடுக்க உயர்நீதிமன்ற கிளை அனுமதி. உடலை தோண்டி எடுப்பது, எக்ஸ்ரே எடுப்பதை பதிவு செய்ய ஊடகங்களுக்கு அனுமதி இல்லை என்றும் உத்தரவு. ஜகபர் அலி மரண விவகாரத்தை எதிர்க்கட்சியினர் அரசியலாக்க விடமாட்டோம். உடலை தோண்டி எடுக்க அனுமதிப்பதன் நோக்கம் உரிய நீதி கிடைப்பதற்குத்தான் என்றும் உயர்நீதிமன்ற கிளை நீதிபதி விளக்கம். சிறை காவலர்களை உயரதிகாரிகளின் வீட்டு வேலைகளுக்கு பயன்படுத்தும் ஆர்டர்லி முறை முற்றிலும் ஒழிக்கப்பட்டதாக உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு அறிக்கை. ஆர்டர்லி முறை குறித்து எதிர்காலத்தில் புகார் வந்தால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அரசு உறுதி. ஆர்டர்லி முறையை ஒழிக்க விரைவாக நடவடிக்கை எடுத்த தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்ற நீதிபதிகள் பாராட்டு. சிறைத்துறையை போல காவல்துறையிலும் ஆர்டர்லி முறை ஒழிக்கப்பட வேண்டும் என்றும் கருத்து. தமிழ்நாட்டிற்கு பிப்ரவரி முதல் மே மாதம் வரை 10 TMC தண்ணீரை காவிரியில் திறந்துவிட வேண்டும். டெல்லியில் நடந்த கூட்டத்தில் கர்நாடக அரசுக்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவு. தமிழக ஆளுநர் பாஜக மற்றும் RSSஇன் கொள்கை பரப்பு செயலாளராக செயல்படுகிறார். மதிமுக MP துரை வைகோ குற்றச்சாட்டு. தாவேக்கு மாவட்ட செயலாளர்களின் 3ஆம் கட்ட பட்டியலை வெளியிடுகிறார் விஜய். ஏற்கனவே 38 பேரின் பட்டியல் வெளியான நிலையில் நாளை கூடுதல் நிர்வாகிகளின் பட்டியல் வெளியாகும் என எதிர்பார்ப்பு. தன்னிச்சையாக கட்டணம் வசூலிக்க முடியாது என போக்குவரத்து துறை கூறியதற்கு ஆட்டோ ஓட்டுநர்கள் சங்க கூட்டமைப்பு எதிர்ப்பு. தங்களை விட அதிக கட்டணம் வசூலிக்கும் ஓலா, ஊபர் நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்காதது ஏன் என்றும் கேள்வி. காஞ்சிபுரம் அருகே படப்பையில் அதிமுக நிர்வாகி பொன்னம்பலம் பாலியல் தொல்லை தந்ததாக புகார். துடைப்பத்தால் இளம்பெண்கள் தாக்கிய நிலையில் பொன்னம்பலத்தை கைது செய்தது காவல்துறை. பாலியல் தொல்லை சர்ச்சையில் சிக்கிய குன்றத்தூர் மேற்கு ஒன்றிய அதிமுக நிர்வாகி பொன்னம்பலம் கட்சியிலிருந்து நீக்கம். கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கை. நெல்லை மாநகராட்சி பூங்காவில் விளையாடிய சிறுமியின் கால் விரல் துண்டானது. விபத்தை ஏற்படுத்திய சறுக்கை அகற்றிய மாநகராட்சி நிர்வாகம். முதுநிலை மருத்துவ படிப்பு தொடர்பான உச்சநீதிமன்ற தீர்ப்பால் 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டிற்கு ஆபத்து. தீர்ப்பிற்கு எதிராக சீராய்வு மனு தாக்கல் செய்யப்படும் என அமைச்சர் மா. சுப்பிரமணியன் உறுதி.
சென்னை ECRல் காரில் துரத்திய விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட பெண்களின் விவரங்களை வெளியிட்டது குறித்து உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரிக்க அதிமுக கோரிக்கை. தலைமை நீதிபதி மற்றும் தலைமை பதிவாளருக்கு வழக்கறிஞர் ரேணுகாதேவி கடிதம். வேலூரில் செய்தியாளர்களை தாக்க முயன்ற பாலியல் குற்றவாளி, பெண் மருத்துவரை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்தவர் நீதிமன்றத்தில் ஆஜரான போது அத்துமீறல். உத்தரப்பிரதேசத்தில் கும்பமேளா நடைபெறும் இடத்தில் தீ விபத்து. விரைந்து தீயை அணைத்த தீயணைப்பு வீரர்கள். உயிர் சேதம் எதுவும் இல்லை. டெல்லி மாநகரம் குப்பையாக காட்சியளிப்பதாக குற்றச்சாட்டு. கெஜ்ரிவால் வீட்டின் முன்பு குப்பையை கொட்டிய மாநிலங்களவை MP ஸ்வாதி மாலிவால் கைது. மகாத்மா காந்தியின் 78வது நினைவு தினத்தை ஒட்டி சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் தீண்டாமை ஒழிப்பு உறுதிமொழி எடுக்கப்பட்டது. தேசத்தந்தை மகாத்மா காந்தியின் நினைவு நாளை ஒட்டி சென்னை எழும்பூரில் உள்ள அருங்காட்சியகத்தில் அவரின் புகைப்படத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து தலைமைச் செயலகத்தில் உள்ள ராணுவ மைதானத்தில் தியாகிகள் தினத்தை ஒட்டி தீண்டாமை ஒழிப்பு உறுதிமொழி எடுக்கப்பட்டது. இந்திய அரசியலமைப்பின்பால் இடைவிடாத உளமார்ந்த பற்றுள்ள இந்திய குடிமகன் ஆகிய நான் நமது அரசியலமைப்பின்படி தீண்டாமை ஒழிக்கப்பட்டு விட்டது என்பதை அறிவேன். தீண்டாமையை அடிப்படையாக கொண்டு எவர் மீதும் தெரிந்தோ தெரியாமலோ சமூக வேற்றுமையை மனம், வாக்கு, செயல் என்ற எந்த வகையிலும் கடைபிடிக்க மாட்டேன் என்று இதனால் உளமாற உறுதியளிக்கிறேன். இதில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், மூத்த அமைச்சர்கள், அரசு உயரதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திராவிட சித்தாந்தத்தை பின்பற்றுபவர்களால் தனது வாழ்நாளில் தொடர்ந்து கடுமையாக எதிர்க்கப்பட்ட காந்தி இன்றும் கேலி செய்யப்பட வேண்டுமா என ஆளுநர் RN ரவி கேள்வி எழுப்பியுள்ளார். எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் 1956 சென்னை கிண்டியில் காமராஜர் அவர்களால் காந்திக்கு பிரம்மாண்ட நினைவு சின்னம் கட்டப்பட்டதை குறிப்பிட்டுள்ளார். ஆனால் அவரது பிறந்தநாள் மற்றும் உயிர் தியாகத்தை நகர அருங்காட்சியகத்தின் ஒரு மூலையில் நடத்துவதில் ஏதேனும் அர்த்தமுள்ளதா என்று ஆளுநர் கேள்வி எழுப்பியுள்ளார். இதுபோன்ற நிகழ்வுகளை காந்தி மண்டபத்தில் தகுந்த முறையில் நடத்த முதலமைச்சரிடம் பலமுறை கோரிக்கை வைத்தும் பிடிவாதமாக நிராகரிக்கப்பட்டதாக ஆளுநர் விமர்சித்துள்ளார். மேலும் திராவிட சித்தாந்தத்தை பின்பற்றுபவர்களால் தனது வாழ்நாளில் கடுமையாக எதிர்க்கப்பட்ட காந்தி இன்றும் கேலி செய்யப்பட வேண்டுமா என கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி பாஜக மற்றும் RSS கொள்கை பரப்பு செயலாளர் போன்று செயல்படுவதாக மதிமுக MP துரை வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். ஆளுநர் பொறுத்தவரைக்கும் அவர் ஆளுநராக செயல்படவில்லை. அவரை பொறுத்தவரை RSS BJPயின் கொள்கை பரப்பு செயலராக தொடர்ந்து செயல்படுகிறார். அவரை பொறுத்தவரைக்கும் என்னன்னா, நான் இந்த நாடாளுமன்ற கூட்டத்திலே முக்கியமான ஒரு இது என்னன்னா, தமிழ்நாட்டுக்கு பொறுத்தவரைக்கும் ஆளுநர் பொறுத்தவரை தமிழ்நாடு மற்றும் பிற பாஜக அல்லாத பிற மாநிலங்களை பொறுத்தவரைக்கும் அங்கு ஆள்கின்ற ஆளுநர்கள் அந்தந்த மாநில அரசுகளுக்கு நெருக்கடி கொடுக்கும் வகையில் மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்த விடாம அவங்க நேரு செய்யறாங்க. அதுக்கு ஒரு ஆளுநர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற விதிமுறைகளை இந்த அரசாங்கம், ஒன்றிய அரசாங்கம் கொண்டு வர வேண்டும் என்ற நாடாளுமன்ற கூட்டத்தில் நாங்க பேசுறதா இருக்கிறோம்.